இது வந்து அரசாணிக்காய், இது பூசணிக்காய்ன்னு சொல்லலாம். நாம் இதை சமையலுக்கு இந்த காய் வெட்டினோம்னா உள்ள ஒரு விதை கிடைக்கும். அந்த விதை இட்லி பொடிக்கும் சேர்த்துலாம். வேறு இந்த மாதிரி விதை அதை காய வச்சு வறுத்து இட்லி பொடியோடய சேர்த்துலாம். இது சும்மா வறுத்து சாப்பிடலாம். இந்த விதை கிடச்சதுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுது. இந்த விதை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது நல்லா தண்ணி சுண்டி நல்லா வறுவிட்டுறணும். 2-3 நிமிஷம் ஆகிட்டு நல்லா பாதி வறுவிட்டுடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும். இந்த விதை கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்து சாப்பிடுங்க. ஏன்னா இதில் அவ்வளவு நல்ல சத்து இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் ஆகிட்டு சரி, விதை நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான அரசாணிக்காய் விதை வறுவல் ரெடி. நீங்கள் இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் இதை செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.